தமிழ்நாட்டில் காணாமல் போன மலைகள் குறித்து சட்டப்பேரவையில் புகைப்பட ஆதாரத்தை வெளியிட்ட அமைச்சர் பிரபு, காணாமல் போன மலைகள் எல்லாமே சுமார் 320 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்று குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு பதிலுரை அளித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இதுவரை காணாமல் போனவர்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் காணாமல் போன மலைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கூறினார். இந்த காணாமல் போன மலைகள் எல்லாமே சுமார் 320 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அதாவது 250 வருஷம் வயசு உள்ள ஒரு மலை ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக வெட்டி எடுக்கப்பட்டு மண்ணாக்கப்பட்டிருக்கு. காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பை காணாமல் போன மலைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரம்பலூர் மாவட்டத்தில் எழும்பலூர் கிராமத்தில் 75 மீட்டர் உயரமுள்ள பிரம்மரிஷி மலை 2006ஆம் ஆண்டு முதல் சுமார் 3 ஏக்கர் பரப்பரப்பில் 25 மீட்டர் உயரம் வரை வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போய்விட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் அறநெறை கிராமத்தில் 90 மீட்டர் உயரமுள்ள கோனாரிபாளையம் மலை 2004ஆம் ஆண்டு முதல் சுமார் 8 ஏக்கர் பரப்பரப்பில் வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. பெரம்பலூர் மாவட்டத்தில் செங்குணம் கிராமத்தில் 25 மீட்டர் உயரமுள்ள செங்குணம் மலை 2026ஆம் ஆண்டு முதல் சுமார் 7 ஏக்கர் பரப்பில் 20 மீட்டர் வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. மதுரை மாவட்டம் கீழவளவு கிராமத்தில் 25 ஏக்கர் பரப்பில் 50 மீட்டர் உயரத்தில் ஒரு சர்க்கரை பெரு மலை இருந்திருக்கு. ஆனால் 2003க்கு அப்புறம் அந்த மலையில் 7.5 ஏக்கர் காணாமல் போயிடுச்சு. அதாவது 250 வருஷம் வயசு உள்ள ஒரு மலை ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக வெட்டி எடுக்கப்பட்டு மண்ணாக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசிய அமைச்சர் பிரபு, மழையை மட்டுமல்லாது விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்பட்டதால் காலம் காலமாக நம் மண்ணுகளை காப்பாற்றி வந்த நீர் ஆதாரங்களாக விளங்குகின்ற கண்மாய், ஏரி, குளம் போன்றவற்றையும் பாழ்படுத்தி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இப்பொழுது மலையில் மட்டும் உடைத்து அளிக்கவில்லை, விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்பட்டதால் காலம் காலமாக நம் முன்னோர்கள் காப்பாற்றி வந்த நீர் ஆதாரங்களாக விளங்குகின்ற கண்மாய், ஏரி, குளம் போன்றவற்றையும் பாழ்படுத்தி வைத்துள்ளார்கள். கட்டுமான தேவைக்காக பிற மாநிலங்களில் இருந்து கனிமங்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்று கூறிய அமைச்சர் பிரபு, மலேசியா, கம்போடியா ஆற்றுப்பகுதி மற்றும் தைவான் ஆகிய இடங்களில் இருந்து மணல் இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார்.